சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் இருந்த மீன் கடைகளை முன்னறிவிப்பின்றி சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதாக குற்றம் சாட்டி வியாபாரிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மீன் வியாபாரிகளிடம் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள லூப் சாலையில் இங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அந்த சாலையோரத்தில் மீன் கடைகள் வைப்பது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் காலங்காலமாக இங்குதான் தொழிலை செய்து வருகின்றனர். தற்போது இன்று காலை மாநகராட்சி ஊழியர்கள் இவர்களிடம் எந்த ஒரு முன்னறிப்புமின்றி தங்களது கடைகளை அடித்து அவர்கள் காலி பண்ணி தூக்கி வீசியதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது நம்மிடையே அந்த மீனவ மக்கள் இருக்கிறார். அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்மா, நீங்கள் வருடம் இங்கே கடை வச்சிருக்கீங்க காலங்காலமாக. ஆனால் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிப்புமின்றி மாநகராட்சி ஊழியர் வந்து கடை காலி பண்ண சொல்றீங்க. என்னமா நடந்துச்சு? காலையில் 10 மணி வரையில நாங்கள் இருந்தோம். 10 மணிக்கு மேல இவங்க வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. 11 மணி வரையில இருந்திருக்காங்க. அது வரையில எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. இவங்க வீட்டுக்கு இப்படி போன உடனே வண்டி வட்டுன்னு வந்துச்சா எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு போயிடுச்சான். ஒரு அறிக்கையுமே இல்ல, யாருமே இல்ல. இங்க இருக்கிறவங்க ரோட்ல போறவங்க பார்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணவும் நாங்க ஓடியாந்தோம் பார்த்தா எல்லாமே துக்கல் நூலா கிடக்குது. கடையை காலி பண்ணும்போது நான் உங்களுக்கு மாற்று இடம் தரேன், இல்ல இந்த காரணத்தை நான் கடையை காலி பண்றேன் அப்படின்னு என்ன தகவல் சொன்னாங்களா, இல்ல அவங்களே வந்து இது பண்ணாங்களா? எதுவுமே சொல்லல. ஏதாவது எடுத்து வை சொல்லி இருந்தா கூட நாங்க எடுத்து ஓர வச்சிட்டு போயிருப்போம். எதுவுமே சொல்லல. சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து யாருமே இல்லாத போது வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த லைன்ல எத்தனை கடை இருக்குக்கா? அது இல்லாம உங்களுக்கு காலையில இருந்து இப்போ சனிக்கிழமை வர உங்களுக்கு வியாபாரம் ஆகிற நாள் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதனால எங்களுக்கு இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல சரக்கு போய் வந்து போயிடுச்சுப்பா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நாளைக்கு வியாபாரத்துக்கோசம் இன்னைக்கு நாங்க வாங்கிட்டு வந்து வச்ச சரக்கு எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இதுக்கு எங்களுக்கு பதில் தெரியணும். இப்ப காலையில வந்து கடை காலி பண்ணிட்டாங்க, மாநகராட்சி சார்பாக காலி பண்ணுறீங்க, காவல்துறை வந்திருக்காங்க. என்ன சமாதானத்தில் பேசினாங்க? ஏன்னா இழப்பீடு வழங்குற என்ன பேசினாங்க? காவல்துறை வந்து அவங்களுக்கு தான்ப்பா இது பண்றாங்க. அங்க பேசிக்கலாம்னு சொல்றாங்களே தவிர வேற எந்த முடிவு அறிக்கையும் சொல்லல அவங்க. அதாவது தற்போது பார்த்தோம் என்றால் இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் நாங்கள் காலங்காலமாக இங்கு இந்த வியாபாரம் செய்து வருவதாகவும் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு முன்னறிப்புமின்றி எங்கள் கடையில் காலி செய்து விட்டோம் தெரிவிக்கின்றனர். அதாவது ஒவ்வொரு கடை வைத்திருக்கும் வியாபாரிக்கும் 20,000 முதல் 30,000 வரை எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.